நான் மரியாதை இருந்த கதை போட்டு யோசிக்க போயவன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு. யாரா அந்த மேலிடம்? எவன்டா அந்த மேலிடம்? எவன் மேலிடம்? காமராஜருக்கும் இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கதவை போட்டு அந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? யாரா நீ? அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு? யாரு? இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்கன்னு பாரு. தீரன் சின்னமலையா 2 கவுண்டர் அமைச்சர் அனுப்புறது. தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா 2 தேவர் அமைச்சர் அனுப்புறது. இமானுவேல் சேரனுக்கா தேவேந்திர 2 தலைவர் அனுப்புறது. அழகுமுத்து கோன் நம்ம பாட்டனுக்கா 2 கோனாரில் 2 பேர் அனுப்புறது. தாத்தா காமராஜருக்கா எவனாவது 2 பேர் இந்த நாடாரில் இருந்தானே அனுப்புறது. ஆனால் அது அப்பையும் சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது. இதான்டா திராவிடம். இதான் திராவிடம். இந்த மண்ணின் தலைவர்களை, எங்கள் முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே 2 இஸ்லாமிய பெரியவர்களை தலைவர்களை அனுப்புறது. ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும், எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும், வணங்கணும். உங்களையெல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது. பின்ன ரொம்ப நாளாக இருக்குது. 6 மாதம் தானே ஆடி பார்த்துருவோம். யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை வேணா பார்த்துருவோம். தாத்தாவை அவன் விலை போட்டுற நாளில் இருந்து சொல்கிறேன், பிறந்த நாளில் இருந்து பார்ப்போம். உண்மையிலேயே நல்ல ஆட்சியை, நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல, பார்த்துருவோம். வேற எதுவும் கேள்வி இருக்கா?